சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க பெற்றோருடைய ஜாதகம் பொறுத்து தான் குழந்தை ஜாதகம் அமையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ பெற்றோர் ஜாதகத்துல, அதாவது அம்மா அப்பா 2 பேரோட ஜாதகத்திலையும் 5ஆம் பாவம் என்ற குழந்தை பாக்கியத்துல என்ன கர்ம பதிவு இருக்கோ அதை சார்ந்து அதோட கலவை கொண்ட குழந்தை தான் ஃபர்ஸ்ட் பிறக்குங்களா? அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துறீங்களா நம்ம நேயர்களுக்கு? வெறும் பெத்தவங்களோட ஜாதகம் மட்டும் இல்லைங்கம்மா, அவங்களுடைய செயல்பாடுகளே, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள, தொழில் இல்லாம பர்சனல் லைஃப்ல சில செயல்பாடுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை பொறுத்தே குழந்தைங்களுடைய ஜாதகத்துல அது வந்து ரிஃப்ளெக்டா இருக்கும். அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ரொம்ப எளிமையான நான் ஒரு உதாரணம் சொல்றேன்ல, லேட் மேரேஜ் பண்ணக்கூடிய கப்பல் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு 37 வயசு ஆயிடுச்சு, பெண்ணுக்கு வந்து ஒரு 32 வயசுனா 32 33 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, 2 பேருக்கு ஒரு 4 வயசு வித்தியாசம் அப்படின்னா அப்ப 2 பேருமே லேட் மேரேஜ் தானே. அப்ப 2 பேருமே லேட் மேரேஜ் அப்படின்னா இவங்க 2 பேரும் லேட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குழந்தையோட ஜாதகத்துல சுட்டி காட்டப்பட வேண்டும் அல்லவா? அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதக அமைப்புல தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த உலகத்துல எத்தனை லட்சம் பேர் லேட்டா திருமணம் பண்ணாலும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல 2 விதமான பாவம், ரெண்டு செட்டு பாவம். எப்படி 2 செட்டுன்னா, நம்மளோட 12 கட்டம் இருக்குல்ல, அந்த 12 கட்டத்துல 2 பேர் ஆஃப் கட்டம் நான் சொல்றேன். என்னன்னா 9-3 தகப்பனுடைய ஸ்தானம் இல்லைங்களா. 3ஆம் பாவம்ன்றது தகப்பனுக்கு 7ஆம் பாவம் இல்லைங்களா. அதே மாதிரி தாயுடைய ஸ்தானம் வந்து எந்த பாவம்? 4ஆம் பாவம். அந்த 4க்கு 7 வந்து எந்த பாவம்? 10ஆம் பாவம். கரெக்டுங்களா? 9, 3, 4, 10 இந்த 2 செட் ஆஃப் பாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 பாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 பாவம் கூடவும் சனின்ற கிரகம் சம்பந்தப்படும். இது ஒரு ரூல். இந்த 4 பாவத்து கூடவும் செவ்வாய் கர்மா சம்பந்தப்படும். அதுக்காக தான் நான் சனியே சொன்னேன். ஓகேங்களா? நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு இப்ப தாமத திருமணம் பண்ணாருன்னா அவர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்றோம்ல. அப்போ ஒருத்தர் தாமத திருமணம் செய்யறாரு அப்படின்னா, ஒரு அப்பா லேட் மேரேஜ் பண்றாரு அப்படின்னா அவர் மட்டும் லேட் மேரேஜ் பண்ணிட்டாருங்க. அம்மா லேட் மேரேஜ் கிடையாது. அம்மா வந்து 25 வயசு, அப்பா வந்து ஒரு 32 33 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தந்தை மட்டும் தானே லேட் மேரேஜ். அப்போ அது அவருடைய பிள்ளையோட ஜாதகத்துல சுட்டி காட்டப்பட வேண்டும் அல்லவா? அதுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த பிள்ளைங்களோட ஜாதகத்துல 9ஆம் பாவம் 3ஆம் பாவம் இந்த 2 பாவத்து கூடவும் எய்தர் சனின்ற கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கும். இது ஒரு விதி. 2வது விதி என்னன்னா, இந்த 9, 3 இந்த 2 பாவத்து கூடவும் 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதி சம்பந்தப்படும். ஏன் 7ஆம் பாவத்தை நான் எடுக்கிறேன்னா, அது 9க்கு 11 இல்ல. கரெக்டுங்களா? 9, 3 இந்த 2 பாவத்து கூடவும் 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதி, 3, 7 அல்லது 9, 7 பாவ சேர்க்கை. அப்படி இல்லைன்னா 3ஆம் பாவத்தோட சனி இல்ல 9ஆம் பாவத்தோட சனி கிரக சேர்க்கை. 3வது காம்பினேஷன் என்ன தெரியுங்களா? 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி அல்லது 3ஆம் பாவம் 3ஆம் அதிபதி. இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்துல இருப்பாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, இப்போ என்னுடைய ஜாதகத்தை வச்சு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப என்னுடைய தந்தைக்கு திருமணம் ஆகும்போது அவருக்கு 34 வயசுமா, அவருக்கு வந்து 34. அப்ப 34ன்றது உங்களுக்கு வந்து தாமத திருமணம் அல்லவா? என்னுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் தனுசு லக்னம், எனக்கு 3ஆம் வீடு வந்து கும்பம், 3ஆம் அதிபதி சனி, அந்த சனி இருக்கிறதே மூல நட்சத்திரத்துல தான் இருக்காரு. ஸோ இப்படி அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து தாய் வந்து தாமத திருமணம் பண்ணுறாங்க, அம்மா வந்து ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணுறாங்க, 30 வயசுக்கு மேலே வந்து திருமணம் பண்ணுறாங்க என்ற பட்சத்தில் 4, 10 இந்த 2 பாவத்துக்கு கூட செவ்வாய் கர்மா தொடர்பு வரும். ஏதர் 4ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அப்படி இல்லை என்றால் 4, 10 இந்த 2 பாவத்து 2 அதிபதி கூட சனி என்ற கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும். 3வது பாவ சேர்க்கை. இந்த 4, 10 இந்த 2 பாவத்து கூடவும் 2ஆம் பாவம் 2ஆம் அதிபதியினுடைய சேர்க்கை இருக்கும். பாவ சேர்க்கையில இப்ப அப்பா அம்மா 2 பேருமே தாமத திருமணம் அப்படின்னா அப்பாவுக்கு என்ன மாதிரி பாவ சேர்க்கை இருக்கும்? பிள்ளைங்க ஜாதகத்துல வந்து அப்பாவை சுட்டி காட்டக்கூடிய பாவ சேர்க்கை என்னவா இருக்கும்னா 9, 3, 7 இந்த பாவ சேர்க்கை இருக்கும். பிள்ளைங்க ஜாதகத்துல அம்மாவை சுட்டி காட்டக்கூடிய பாவம் வந்து 4, 10, 2 இந்த 3 பாவத்தோட சேர்க்கை இருக்கும். அப்படி இல்லை என்றால் கிரக சேர்க்கை இருக்கும். எந்த கிரக சேர்க்கை இருக்கும்னா 9, 3 கூட சனி இருக்கும், 4, 10 கூட சனி இருக்கும். அப்படி இல்லைன்னா நட்சத்திர சேர்க்கை இருக்கும். என்ன நட்சத்திர சேர்க்கைன்னா 9, 3, 4, 10 இந்த 4 பாவம், இந்த 4 பாவ அதிபதிகள்ல குறைஞ்சது 2 பாவ அதிபதியாவது கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்துல இருப்பாங்க. இது எதற்கான இண்டிகேஷன்னா, அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட தகப்பனாரும் அந்த குழந்தையுடைய தாயாரும் தாமத திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான இண்டிகேஷன்.
நீங்க எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் நீங்க தாமத திருமணம் பண்ணக்கூடிய கப்பல், இன்னைக்குமே 40 வயசுல 45 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடிய கப்பல் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களை ஜாதகம்லாம் எடுத்து பாருங்க, இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கலப்பு மனம்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களோட ஜாதகத்துல அப்பா அம்மாவோட 9, 3, 4, 10 பாவத்துல கலத்துற பாவத்திலாம் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், உத்திரம் பூராட நட்சத்திரத்தினுடைய சேர்க்கையெல்லாம் இருக்கும் பிள்ளைங்களோட ஜாதகத்துல. அப்போ நாம செய்யக்கூடிய தொழில் மட்டுமல்ல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய முடிவுகள், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஜாதகத்தோட மட்டுமல்லாமல் நம்ம அடுத்தடுத்த தலைமுறையினுடைய ஜாதகத்திலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நீங்க கர்ம தொடர்பையும் தெரிஞ்சுக்கலாம், பிறப்பு ஜாதகத்தை நீங்க ரெக்டிஃபை பண்றதுன்னு இருக்குல்ல, லக்னம் கரெக்டாக செக் பண்றது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ பெற்றோர் ஜாதகம், அதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டா போல தந்தையோட ஜாதகம் 5ஆம் பாவம், அந்த மாதிரியான கர்மா இந்த குழந்தைக்கு இருக்குன்றது எப்படி செக் பண்றது? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். இப்போ அப்பாவோட இதுல பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம்னு இருக்கும், அம்மாவோட இதுல 5ஆம் பாவம்னு இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தினுடைய கலவையாக குழந்தையோட ஜாதகம் இருக்கும். எந்த கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மூத்த குழந்தையாக இருக்கும் பட்சத்தில், அது வெறும் மூத்த குழந்தையாக இருக்கும் பட்சத்தில், அது மூத்த குழந்தையா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ஏதாச்சும் ஒரு கரு உருவாகி அபார்ட் ஆயிருந்துச்சு, கரு சிதைவு ஏற்பட்டுச்சு, மிஸ்கேரிட் ஆயிருந்தாலே அது ஒரு குழந்தை கணக்காயிடுது ஜாதக பிரகாரம். அப்போ உங்களுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை 5ஆம் பாவம் உங்களுக்கு கணக்கே வராது, அப்போ உங்களுக்கு 7ஆம் பாவம் கணக்கு தானே வரும். அதனால அப்பா அம்மா ஜாதகத்தை வச்சு நீங்க மூத்த பிள்ளை இந்த மாதிரி தான் இருக்கும், 2வது பிள்ளை இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கர்ம பதிவு எழுதிடலாம். ஆனா பிறக்கிற புள்ள உண்மையிலேயே மூத்த பிள்ளையா, அது 2வது குழந்தையா 3வது குழந்தையா நமக்கு கணக்கு தெரியாது. ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதை எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனால் பிள்ளைங்களுடைய ஜாதகம், அப்பா அம்மா செய்யக்கூடிய தொழில், அப்பா அம்மாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம், இது எல்லாத்தையுமே பிள்ளைங்களுடைய ஜாதகத்துல அது ரிசம்பிள் ஆகுமானா 12 கட்டத்திலையும் அது கரெக்டா எக்ஸாக்டா ரிசம்பிள் ஆகும். இதுதான் அப்பா அம்மா ஜாதகத்துக்கும் பிள்ளைகள் ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய கர்ம தொடர்புங்கம்மா.